Hi friends, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல காலிஃப்ளவர் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து லைட்டா வதக்கிடுங்க. ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக 2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை இன்னொரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரை ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி காலிஃப்ளவர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அடுத்ததாக 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பாதி அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வேக வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை பாதி அளவு வேக வச்சு சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பாஸ்மதி ரைஸும் ஒரே ஈக்குவலாக வெந்திருக்கும். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து பாதி அளவுக்கு இதை வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் பிரியாணி ரொம்ப சூப்பராக நல்லா வந்து உதிரியாக ரெடி ஆகிருக்கு. இந்த சிம்பிளான பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தலை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான காலிஃப்ளவர் பிரியாணி, அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தாக்கு வந்து வெறும் வெங்காயம், உப்பு, தயிர் மட்டும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இந்த சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். உங்களுக்கு காலையில் நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.